மன்னிப்பு கோரினார் தாவேகா அமைச்சர் கீர்த்தனா. அறியாமல் செய்த தவறை அரசியலாக்க வேண்டாம் என உருக்கம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து மரியாதை குறைவாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் தாய்க்கு பிறந்த மகள்தான் நான். அந்த வலியும் வேதனையும் எனக்கு உள்ளது என்று தாவேகா அமைச்சர் கீர்த்தனா தான் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 107 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கும் தாவேகா தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் சேர்ந்து சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் தாவேகா அமைச்சருமான கீர்த்தனா மாற்றுத்திறனாளிகள் குறித்து பயன்படுத்திய வார்த்தை பெரும் கண்டனத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் அமைச்சர் கீர்த்தனா மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் கீர்த்தனா தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அண்மையில் நான் தெரிவித்த கருத்துக்கள் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதை அறிகிறேன். மாற்றுத்திறனாளிகள் குறித்து மரியாதை குறைவாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இல்லை. மாற்றுத்திறனாளி தாய்க்கு பிறந்த மகள்தான் நான். அந்த வலியும் வேதனையும் எனக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். அறியாமல் செய்த தவறை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் அதற்காக மனமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.